ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஹார்வெஸ்டிங் சொல்லலாம். அது என்னன்னு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுதான். ஸோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து இந்த பீர்க்கங்காவ பண்ணிடலாம். இந்த பீர்க்கங்கா ஒரு வெரைட்டி. இது பாருங்க எவ்வளோ லென்த்தா இருக்குன்னு. இது வந்து ஷார்ட் வெரைட்டி. இது வேற ஒரு வெரைட்டி இது. இது குட்டியா தான் வளரும். இது வந்து ஒரு லென்த்தா வளர்ற பீர்க்கங்கா. நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி இது கிடையாது. இது தோல் வந்து இப்படி ஒரு மாரி கோடு போட்ட மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இது வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்க மாரி தான் வளரும். ஸோ, இது வந்து நான் அகலமான ஒரு க்ரோ பேக்ல வந்து வச்சிருக்கிறேன் நானு. ஏன்னா, இந்த மாதிரி அ அ கொடி வெரைட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அகலமா வச்சீங்கன்னா, ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா போயி உங்களுக்கு சூப்பரா வளரும். ஸோ, கொஞ்சம் பச்சை மொளகா வளர்ந்திருக்கு. இந்த பச்சை மொளகா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்போஸ்ட் பேக்ல தான் வளருது. கம்போஸ்ட் பேக்ல நான் ஆல்ரெடி காய்கறி தோல் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா? அதுல வந்து நான் ஒரு பச்சை மிளகு செடி போட்டு வச்சிருந்தேன். அதுலயே நட்டு வச்சுட்டேன். சரி இது வளர்ந்தா நம்மளுக்கு காய் குடுக்கும். வளரலனாலும் பரவாயில்ல. எனிவே அது கம்போஸ்ட் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அது சூப்பரா பச்சை மிளகா குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட டிராகன் ஃப்ரூட் செடி பாருங்க, இப்ப மறுபடியும் வந்து ஒரு பூ வச்சிருக்கு. அது 1 இல்லைங்க 3 வச்சிருக்கு. இது 1. அதுக்கப்புறம் அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீடியோ எடுக்கிறது. ஏன்னா அது முள்ளும் வந்து அது நம்மளுக்கு குத்தும். இங்க ஒண்ணு தெரியுதுங்களா? அ அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க. எட்ஜ்ல ஒண்ணு வந்து தெரியும் பாருங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளவரு. ஸோ மொத்தம் 3 டிராகன் ஃப்ரூட் வந்து வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செடிங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய களச்செடி மாரி வளரும். இது பாலக் செடியில பாருங்க, இந்த மழை காலத்துல நம்மளுக்கு நெறைய வந்து இந்த புல்லெல்லாம் வளரும். அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுருங்க. இது கத்திரிக்காய் செடியில இங்க பாருங்க, இந்த பூச்சி குட்டியா ஒரு வண்டு இருக்கும். அது ஃபுல்லா அந்த இலையெல்லாம் கடிச்சு, நம்ம செடிய வந்து ஒரு மாதிரி பண்ணிடும். அந்த வண்டு வந்து ராத்திரியில வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வண்டு இருந்ததுன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க. இல்ல அது இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய இலைங்க இருந்துச்சுன்னா, நல்லா வந்து இது மொத்த சத்துமே செடியோட மொத்த சத்துமே இந்த மாரி இலைங்களுக்கு போகும். ஸோ இந்த மாரி பெரிய பெரிய இலைங்கலாம் கட் பண்ணிடுங்க. நம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே இதெல்லாம் பார்த்து நம்ப வந்து கரெக்ட்டா வந்து வளர்க்கணும். இல்லைன்னா இந்த வண்டு, இந்த பூச்சியெல்லாம் சேர்ந்து மொத்த செடியுமே வந்து சாகடிச்சுரும். மறுபடியும் இந்த செடிக்கு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன். பட் ஸ்டில் வந்து அதில பூச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. இது பாருங்க, இது ரோஜா செடி. இது நர்சரியில வந்து அவரு எனக்கு குடுத்தாரு. இது வந்து வளரவே இல்ல. நீங்க எடுத்துட்டு போய் வச்சு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. பட் நான் எடுத்துட்டு வந்து வச்ச உடனேயே இது வந்து பூ வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஸோ அது இன்னும் பாட்ல வைக்கணும். இது வந்து பிங்க் கீரை. இது முல்லை செடிங்க. செடி முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுக்கு முல்லை வந்து கொடியா போகும். இது வந்து பாருங்க எவ்வளோ மொட்டு. இதில டெய்லியுமே வந்து அவ்வளோ வந்து பூ பூக்குது. நான் வந்து நெறைய பிக்காதனாலேயே அப்படியே உதிர்ந்துருது. ஆனா சாயந்திரமானா தோட்டமே ரொம்ப மணமணக்குங்க. இப்ப இந்த பீர்க்கங்காவ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து பாருங்க எவ்வளோ லென்த்தா இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு பெரிய பீர்க்கங்காங்க இது. ஒண்ணே போதும் சமையலுக்கு. இந்த வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய் பாருங்களேன். இது வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வெண்டைக்காய் வரும். இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு தான் நீங்க வந்து சமைக்க முடியும். ஒண்ணு வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து நீங்க சேர்த்து வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 2, 3 வந்துச்சுன்னா நீங்க சாம்பார்ல அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பீர்க்கங்காய் இருக்கு இந்த பக்கம். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சில பீர்க்கங்காய் என்னன்னா, நல்லா லென்த்தா வளரும். சில பீர்க்கங்காய் என்ன ஆகும்னா, சின்னதா இருக்கும்போதே முத்திடும். அதனால நம்ம டெய்லி அத செக் பண்ணிட்டு கரெக்ட்டா பார்த்து பறிச்சிரணும். இப்ப நம்ம முக்கியமான ஒரு ஹார்வெஸ்ட்க்கு வந்துட்டோம். ஆமாங்க. நான் அன்னைக்கு காமிச்சிருப்பேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முதல்ல ஒரு சோளத்த ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நானு ஃபுல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ற ஒரு வீடியோவா இருக்க போது. என்னன்னா, நான் மொத்தம் 4 சோளம் வந்து இருந்துச்சு. எனக்கே வந்து தெரியாது. ஆனா பார்த்தா 4 சோளமா இருந்தது. நல்லா முத்திடுச்சு. இது வந்து நானும் எடுக்கணும்னு நினைச்சு என்னால வந்து எடுக்கவே முடியல. சரி ஒருவேளை முத்திருச்சோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல தான் நான் வந்து அத வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வளர்க்குறது. ஸோ எனக்கு தெரியாது இல்லையா? அதனால எப்போ எந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும்னு தெரியல. இதுல என்ன ஒரு கன்ஃப்யூஷன்னா, பேபி கார்ன்னு சொல்லி ஒண்ணு வாங்கியிருந்தேன். சிகப்பு சோளம்னு ஒண்ணு வாங்கியிருந்தேன்.
பேபி கார்ன் வந்து சின்னதா இருக்கும்போது தான் எடுப்பாங்க. ஆனா சின்னதா இருக்கிறது எல்லாமே பெருசாயிடுச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. அதனால சரி ஓகே அது எப்படி வந்தாலும் சரி சோளம் தானே வேக வச்சிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆரஞ்ச் கலர்ல நம்ம நார்மல் சோளம் இப்ப வந்து ஸ்வீட் கார்னுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சோளம் வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தது. இன்னும் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது என்னமோ பாலினேஷன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல எனக்கு. வித்தியாசமா இருந்தது. இதுல ஒண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்க்கும்போது ஒயிட்டா தான் இருந்தது. ஆனா வேக வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆரஞ்ச் கலரா வந்து மாறிடுச்சு. நம்மளுக்கு ஆரஞ்சு சோளம் எல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல சாப்பிடும்போது, அந்த மாரி. ஆனா வந்து நிஜமா சொல்றேன், இந்த சோளம் மட்டும் நல்ல டேஸ்ட்டுங்க நிஜமாவே. ரொம்ப நல்லா டேஸ்ட் இருந்தது. இதோ இந்த சோளம் பாருங்க, இது வந்து கொஞ்சம் பூச்சி வந்து இருந்தது மேல. சரி அதனால குட்டியா இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன். எதுக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சா ஒரு மாரி ஆயிடும்னு சொல்லி. இது வந்து நம்ம காராமணி. இந்த காராமணி வந்து நல்ல லென்த்தா வந்து இருக்கிறதுனால, அதோட பிரான்ச்சஸ் எது, அதோட காராமணி எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஆனா நல்ல லென்த்து. இது வந்து நம்ப ஒரு 4, 5 காய் இருந்தாலே போதும். சமையலுக்கே சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ப. டெய்லி வந்து வரும். இங்க பாருங்க இப்ப 4 சோளமும் வந்து நான் வந்து எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு இல்லையா? இந்த ஒரு சோளத்த வந்து நான் உங்களுக்கு வந்து உரிச்சு காட்டுறேன். இதுல எனக்கே ஒரு பயமா இருந்துச்சு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். சோளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த விதைங்களுமே வந்து உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது கார்ன்ஸ் வந்து எல்லாமே வந்திருக்காது. ஒரு ஒரு இடத்துல வந்திருக்கும், ஒரு ஒரு இடத்துல வந்திருக்காது. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பாலினேஷன் காரணத்தினால. அ விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கும். ஆனா லக்கிலி இங்க பாருங்க, எவ்ளோ அழகா எல்லா முத்துக்களும் அழகா முத்து முத்தா வந்திருக்குல்ல பாருங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இப்படி வர்றதே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா ஒரு இடத்துல கூட கேப் இல்லாம மொத்தமா எல்லாமே அந்த அந்த இது முத்துக்கள் வந்து அவ்வளோ அழகா வந்து இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க மொத்த ஹார்வெஸ்ட்டுமே வந்து. ஸோ நம்மளுக்கு பீர்க்கங்காய் கிடைச்சிருக்கு. அப்புறம் காராமணி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு சோளம் தான் முக்கியம். சோளத்தெல்லாம் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. ஸோ அதை வேக வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம்னு நான் நினைச்சேன். பட் இந்த வீடியோக்குள்ள நான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அது சூப்பரா இருந்தது. நம்ம நிக்கியும் சொன்னா ரொம்ப டேஸ்டா இருந்தது. நம்ம கடையில வாங்குறதோட வீட்டில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஆனா அதுல ஒரு விஷயம் நடந்தது. நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த குட்டியா பூச்சி வந்திருந்தது பாத்தீங்களா? அந்த சோளம் மட்டும் பாருங்க, இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா? பாலினேஷனால விட்டு இருந்தது. மேபி பூச்சினால கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னொரு பேபி கார்ன் வந்து எல்லா முத்துக்களும் வந்து நல்லா இருந்தது. இன்னொரு பெரிய கார்ன் கூட ஃபுல்லா வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.